Hi friends, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட YouTube வீடியோக்கு ஒரு அல்ட்ரா ஹெச்டில தம்ப்நெயில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 ல இருந்து ஒரு 3 நிமிஷத்துல எப்படி நீங்களே வந்துட்டு ஈஸியா வந்து ரெடி பண்றதா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த क्वेश्चन தான் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்க வந்துட்டு உங்களோட YouTube வீடியோக்கு தம்ப்நெயில் வந்துட்டு எந்த அப்ளிகேஷன்ல ரெடி பண்றீங்க அப்படினு நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்துட்டு எப்படி ரெடி பண்றது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க பிகினர் யூடியூபர் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அப்படினு நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. சோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போறேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சோ உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க வந்துட்டு வேற லெவல்ல வந்து க்ரோ பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோக்கு ஒரு அல்ட்ரா ஹெச்டில ஒரு வேற லெவல் தம்ப்நெயில் செட் பண்ணா மட்டும் தான் உங்க சேனல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா வந்து க்ரோ பண்ணிக்கலாம். ஒருத்தங்க வந்து நம்ம வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்க போறாங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள என்ன இருக்கு அதை பார்த்து நம்ம வீடியோ வந்து கிளிக் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயில் வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்கா, ஸோ நம்ம தம்ப்நெயில பார்த்து தான் நம்மளோட வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் சேனலில் வேறு லெவல் வந்து க்ரோ பண்ணணும் பண்ணி நினச்சிங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோக்கு ஒரு அல்ட்ரா ஹெச்டியில் ஒரு வேறு லெவல் தம்ப்நெயில் வந்து நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் டைம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு வேறு லெவல் வந்து தம்ப்நெயில் வந்துட்டு ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிக்சல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. நான் வந்து என்னோட யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ரெடி பண்ண நான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளோட யூடியூப் வீடியோக்கு தம்ப்நெயில் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இதில் கீழே இருந்து 4ஆக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா இல்லை கஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணினா இல்லை யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயிலுக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கலர் இருந்தால் நீங்கள் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபோட்டோ ஏதாச்சும் இருந்தாலும் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலருக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், கலர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கலர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கலரில் தம்ப்நெயில் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த தம்ப்நெயில் கலர் வந்து நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. பிளாக், ஒயிட் நிறைய கலர் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஒயிட் கலர் வந்து செட் பண்ணுறேன். ஸோ அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட யூடியூப் தம்ப்நெயிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணினா உங்களோட கேலரியில் உள்ள ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியும் கூட நீங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் தான் வந்துட்டு கலரில் தான் தம்ப்நெயில் வந்து செட் பண்ண போகிறேன். என்னோட தம்ப்நெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரேடியன்ட் கலரில் தான் தம்ப்நெயில் எல்லாமே கொடுப்பேன். கிரேடியன்ட் கலர்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 கலர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 கலர் மிக்ஸ் பண்ணி நான் தம்ப்நெயில் எல்லாமே அப்படி தான் மேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு உள்ளதே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரேடியன்ட்டுங்கிற கலர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இல்லை ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணினா அதில் ஃபஸ்ட்டு உள்ளதை அப்படியே தூக்கிட்டு போய் மேலே வச்சுருங்க. ஸோ இந்த 2ஆவதாக உள்ளதை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இப்படி வச்சுட்டு ஸோ இதில் வந்து கலர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது தெரியுமா. ஸோ அந்த ஒயிட் கலரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி நான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்து எனக்கு ஆட் ஆகிட்டு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து நான் கொடுக்குறேன் அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து ரெட் கலர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் ரெட் கலர் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ ரெட்டு கொடுத்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ பாருங்கள், இது வந்து ரெட்டிலே கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி கொஞ்சம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து நமக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த கலரில் தம்ப்நெயிலுக்கு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த கலர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் கேலரின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோ ஆட் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல செட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் அவுட்லைன் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி கீழே இருந்து மூணாவதாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இல்லை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் அவுட்லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் கொடுத்து நான் 5 வந்து செட் பண்ணுறேன். ஸோ 5 செட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோக்கும் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அவுட்லைன் இருக்குது. பார்க்கவே வேறு லெவலில் வந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹவ் டு மேக் ஏ யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். மேலே இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இல்லை டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பென்சில் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் டு மேக் தம்ப்நெயில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் டு மேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ இதை கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் இல்லை ரெண்டாவதாக வந்துட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா கீழே இருந்து, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைலிஷான ஃபாண்ட் எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ ஹவ் டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஜூம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டேன். இந்தமாரி நான் வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மேலே இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கலர் வந்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த கிரேடியன்ட் கலர் வந்துட்டு பிக்சல் ஆப்பில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிரேடியன்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய கிரேடியன்ட்டில் நான் 2 கலர் தான் வச்சிருக்கேன். ஸோ ப்ளூ கலர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இல்லை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து எனபிள் பண்ணிவிடுங்க. ஸோ எனபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேடோ மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் பிளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்தமாரி நான் ஹவ் டு மேக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இல்லை டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தம்ப்நெயில்னு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு ஃபாண்ட் வந்து நான் திரும்ப ஆட் பண்ணிக்கிறேன். ஹவ் டு மேக் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ திரும்ப இதுக்கு கலர் வந்து நான் கொடுக்க போகிறேன். இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் வந்து கொடுக்குறேன். க்ரீன் கலர் கொடுத்து சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்ட்ரோக்கில் பேக்ரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கொஞ்சம் டார்க்காக வச்சிங்க. ஸோ டார்க்காக வச்சதுக்கப்புறம் ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் கொடுக்குறதா இருந்தால் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ கலர் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ கொடுத்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ வேறு ஏதாச்சும் லோகோ ஏதாச்சும் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் லோகோ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம் கேலரி கொடுத்துருங்க. கேலரி வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு யூடியூப் லோகோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். யூடியூப் லோகோ ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஜூம் அவுட் பண்ணுங்கள். இதை ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல செட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துருங்க. ஸ்ட்ரோக் வந்து நான் ஒயிட் கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒயிட் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு இந்தமாரி வந்துட்டு தம்ப்நெயில் வந்து நம்ம அட்ராக்டிவான வேறு லெவல் தம்ப்நெயில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சேவ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? இதை கொடுத்து தான் எல்லாரும் வந்து சேவ் பண்ணுறாங்க. இதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகாது. இந்தமாரி வந்து தம்ப்நெயில் தயவு செஞ்சு யாரும் சேவ் பண்ணாதீங்க. மேலே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கஸ்டம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கொடுத்துருங்க. ஸோ அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 MBலேருந்து ஒரு 3 MBக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இந்தமாரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப்பில் தம்ப்நெயில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இந்தமாரி தான் நம்மளோட யூடியூப் வீடியோக்கு தம்ப்நெயில் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.